term cancel ஆகி 3 term வரும். 5 termன்றது 3 term வரும். P of A plus P of B minus P of A intersection D. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection D. It is the addition theorem. Welcome back to the Teaching Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா addition theorem in probability. Probabilityல முக்கியமான ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் பேர் தான் addition theorem சொல்லுவாங்க guys. இத பாதி பேர் ஒமிட் பண்ணுவாங்க. இந்த டாபிக் probabilityல வெரி இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாபிக்கை என்னால எவ்வளவு உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீட்ல டைம் வேஸ்ட் பண்ணாம 10th ஸ்டாண்டர்ட் பசங்க வீட்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த அடிஷன் தியரம் இன் ப்ராபபிலிட்டி அது 10th மட்டும் இல்ல கைஸ், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. பின்னால இது டே டு டே லைஃப்ல யூஸ் ஆக வேண்டிய விஷயம் தான் அடிஷன் தியரம். அது எப்படி யூஸ் ஆகுன்றது நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன் கைஸ். இந்த டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்றது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ், காயின்ஸ், கார்ட்ஸ், நிறைய விதமான விஷயத்த டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது எல்லாத்தையும் இந்த ப்ராபபிலிட்டியில அடைக்கிறாங்க கைஸ். இன்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா அடிஷன் தியரம் இன் ப்ராபபிலிட்டி. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு டப்பா மாரி தெரிஞ்சு உள்ள 2 முட்டை மாரி தெரியும் கைஸ். அந்த 2 வட்டத்துக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஒரு 2 ஈவென்ட்னு சொல்லுவாங்க கைஸ். வெளியே இருக்க டப்பாக்குள்ள 2 உருண்டையா போட்டு வச்சிருக்கே அது என்னதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவுட்டர் பாக்ஸுக்கு பேர் சாம்பிள் ஸ்பேஸ். உள்ள இருக்கிற 2 டேர்ம் அதாவது A என்ற Bன்றது 2 ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது 2 ஈவென்ட்ஸ் குறிக்கிறாங்க. ஈவென்ட் நம்பர் 1 A, ஈவென்ட் நம்பர் 2 B. அந்த 2 ஈவென்ட் இப்ப கொடுத்திருக்கிற கேள்வி என்னன்னா P of A union B. யூனியன்னா என்ன? யூனியன்னா எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதா யூனியன் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எல்லாத்தையும் ஒன்னாக்குறது யூனியனா அடிஷன் அர்த்தம் கைஸ். எல்லாத்தையும் ஒன்னாக்குறது யூனியன். இப்ப சிமிலரா இருக்கிறது இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துக்கும் நடுவுல அதாவது சிமிலரா இருக்கிறது இன்டர்செக்ஷன் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல அடிஷன் தியரத்துல P of A union B அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கைஸ். P of A union B. இப்ப பாருங்க, இந்த உருண்டையா இருக்கு பாத்தீங்களா, 2 உருண்டைய அழகா ஒரு பென்சில் எடுத்து அழகா வரைங்க கைஸ். நம்ம தான் முட்டை போடுவதில் வல்லவர் என்று நினைத்து கோழி 2 கிறுக்கிட்டு அது டப்பா குத்துட்டு இதுக்கு மார்க் போடணும்னு நினைச்சீங்கன்னா அங்க நீங்க எந்த வடிவத்துல நீங்க கிறுக்கி வச்சிருக்கீங்களோ முட்டைய அந்த முட்டையை பெருசா கைஸ். அதனால கையில எல்லாம் வரையாம பென்சில் ஸ்கேல்ல அழகா ரவுண்டோ ப்ரோ சர்க்கிள் வச்சு சர்க்கிள் போடுங்க கைஸ். இந்த வீடியோல P of A union B எப்படின்றது நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த 2 பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா A பாக்ஸ் B பாக்ஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் S, 2 ஈவென்ட் A B அதுதான் இப்ப நான் எழுத போறேன். P of A union B இதுதான் கைஸ். P of A union B னா 2 சர்க்கிள் அதாவது 2 ஈவென்ட் ஒன்னா சேர்க்கறத P of A union B ன்னு சொல்லுவாங்க. P of A 2 ஈவென்ட்டையும் ஒன்னா சேர்க்கும் பொழுது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் அதாவது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வெளிப்படுகிறது அப்படின்னு பாருங்க. P of Aன்றது ஒரு டேர்ம் ஒரு ஈவெண்ட், P of Bன்றது ஒரு ஈவெண்ட், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன்ன்ற ஒரு ஈவெண்ட். இந்த 3 ஈவெண்ட்டும் சேர்ந்தாதான் P of A union B அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி உருவாகுது கைஸ். இந்த 3 ஈவெண்ட்டையும் எப்படி சேர்க்கிறது பாருங்க. P of A union B is equal to P of பெரிய ஸ்கொயர் போட்டுங்க A union A என்ற டேர்ம் அப்புறம் A of intersection B, A of intersection B என்ற ஒரு டேர்மும் அடுத்து யூனியன் அவ்வளவுதான் கைஸ். இந்த 3 டேர்மும் சேர்ந்ததான் P of A union B. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தனித்தனியா எடுத்து எழுதுறோம். யூனியன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா பிளஸ், அதுதான் கைஸ் பண்ண போறேன். யூனியன் அதாவது யூ இருக்கிற இட சிம்பிள் தான் யூனியன். யூவை தலைக்கீழ போட்டா இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. யூ எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல தான் நான் பிளஸ் போட போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க கைஸ். P of A யூனியன் இருக்கிற இடத்துல பிளஸ், P of A இன்டர்செக்ஷன் B யூனியன் இருக்கிற இடத்துல பிளஸ், P of B. இந்த 3 டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறேன். நீங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா செருப்பாட்டம் P எல்லா டேர்முக்கும் தொடர்ந்து வருது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
P-னா ப்ராபபிலிட்டி, ஏன்றது ஈவன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் A, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. அதாவது Pன்றது அது நீங்க தனியா A B னு அது வேற சப்ஜெக்ட் ஆகிடும். நான் Pன்னு போட்டிங்கன்னா அது ப்ராபபிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். P ஆஃப் Aன்றது ஒரு டேர்ம் ப்ளஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்றது ஒரு டேர்ம் ப்ளஸ் P ஆஃப் Bன்றது ஒரு டேர்ம். இது 3 டேர்மே சேர்த்தா P ஆஃப் A யூனியன் B என்ற ஒரு டேர்ம் வருது. P ஆஃப் Aக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டயக்ராமே இருக்கு பாருங்க. P ஆஃப் Aன்றது கேட்டுக்கிறாங்கன்னா Bன்ற ஒரு செட்டை அப்படியே மறைச்சிக்கணும். உங்கள் கையை உங்கள் சைடில் இருக்கிற ரவுண்டில் உங்களுடைய லெஃப்ட் கை எடுத்து மறைச்சி வச்சுக்கோங்க. தான் தெரியும். அது கூட இன்னொன்று இருக்கு பாருங்க. P ஆஃப் A மட்டும் தெரியும். கூட என்ன இருக்குன்னா இன்டர்செக்ஷன் ஒரு டேர்ம் இருக்கு, அது மைனஸ்ல இருக்கணும். P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, ஏன்னா இன்டர்செக்ஷனாலே மைனஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. பிளஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, அது ஃபார்முலா இல்லை, ஸோ அப்படியே எழுதுறோம். P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பிளஸ் P ஆஃப் B. P ஆஃப் Bக்கு ஃபார்முலா இருக்கு கைஸ். அது என்ன ஃபார்முலா? இப்போ உங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த வட்டத்தை, அதாவது ஏன்ற அந்த ஈவெண்ட்டை உங்க லெஃப்ட் கையை வச்சு மறைச்சு பார்த்தீங்கன்னா P ஆஃப் B தெரியும். P ஆஃப் Bல P ஆஃப் B மட்டும் தெரியாம இன்டர்செக்ஷன்ற சைடும் தெரியும். ஸோ P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. அவ்வளோதான் கைஸ். பாருங்க, இப்போ 3 டேர்மை 5 டேர்மை ஸ்பிட் பண்ணி வச்சுக்கணும். 5 டேர்ம்ல பாருங்க கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பிளஸ்ஸையும் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ்லேயே இருக்குது. அந்த 2 டேர்மையும் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதுங்க. P ஆஃப் A பிளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதுதான் கைஸ் இந்த அடிஷன் தியரம். இந்த டாபிக் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எப்படின்றத நான் ஸ்வீட்டா ஷார்ட்டா நான் மறுபடியும் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. மறக்காம நான் சொல்றதை மட்டும் அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் HSL கொடுப்பாங்க. வீடியோவை பாருங்க. லெட் A and B the two events of a random experiment of sample space S என்றது sample space. P of A union B is equal to P of A union A intersection B union B bracket போட்டுக்கணும் is equal to P of A plus P of A intersection B plus P of B. இருக்கிறது அந்த யூனியனுக்கு பதிலா பிளஸ் பிளஸ் எழுதிக்கணும். அப்புறம் P of A minus P of A intersection B plus P of A intersection B plus P of B minus P of A intersection B என்ற ஒரு டேர்ம் வரும். அந்த டேர்ம் வரும்போது ரெண்டு பக்கம் 2 கேன்சல் போட்டுனோம். பிளஸ் பிளஸ் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகி P of A intersection B கேன்சல் ஆகும். பிளஸ் மைனஸ் P of A intersection B கேன்சல் ஆகும். 2 டேர்ம் கேன்சல் ஆகி 3 டேர்மா வரும். 5 டேர்ம்ன்றது 3 டேர்மா வரும். P of A plus P of B minus P of A intersection B. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. It is a addition theorem. இது மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு HSL சொல்றேன். இது மட்டும் கேட்டிருந்தா இது மட்டும் எழுதுங்க. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, P of A union B union C. அதுவும் இதே மாதிரி தான் கைஸ். 3 சர்க்கிள் போட்டு வேணும், 3 சர்க்கிள் போட்டு வரையணும். அதுவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு டாபிக்கும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன். நீங்க கமெண்ட் பண்ணாத வரைக்கும் எனக்கு என்ன டாபிக் தோணுதோ அந்த வீடியோ தான் எடுத்து போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை விட சூப்பரான ட்ரிக்கோட நாளைக்கு நான் உங்களை வந்து பாக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ கைஸ். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ பண்றேன். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்றேன். இன்னும் இந்த சேனலை வளர்த்து விடுங்க. இன்னும் இந்த சேனலை பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது தலைவலி அப்படின்றது தெரியாம மேத்தமெட்டிக்ஸ் அது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்படி நீங்க தான் கைஸ் பண்ண போறீங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி போட்டுருக்கிறேன். ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. உங்க சேனல்லாம் நினைச்சு நீங்க வளர்த்துடுங்க கைஸ். இன்னைக்கு ஒரு டாபிக்கோட இந்த அடிஷன் தியரத்தோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு இதை விட மஜா டாபிக்கா சூப்பர் டாபிக்கா எடுத்துன்னு வந்து அது என்ன டாபிக் நீங்க நாளைக்கு பாருங்க. Until then, bye from Teaching Tamil. Love you guys. வீடியோல தேர்றதா சப்ஸ்கிரைப்